அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தை மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனி இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சீதனா வ நபியனா ஹபீபினா முர்ஷிதனா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் நபியம் வ ரசூலா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரலா நஃப்ஸிஹி வ இதனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரலா நஃப்ஸிஹி வ இதனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إن وعد الله حق فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور. وعن ابن عباس رضي الله عنهما قال أن رسول الله صلى الله عليه وآله وسلم يقول اللهم لك أسلمت وبك آمنت وعليك توكلت وإليك أنبت وبك خاصمت. اللهم إني أعوذ بعزتك لا إله إلا أنت أن تضلني أنت الحي الذي لا يموت والجن والإنس يموتون. متفق عليه. சர்வ புகழும் மனித இனத்தை படைத்து ஆரம்பம் முதல் இறுதி வரை அனைத்து துறைகளிலேயுமே பாதுகாப்பு வழங்கி பொறுப்பேற்று கவனம் செலுத்தி எல்லா துறையிலும் உதவக்கூடிய ஹக்குல் ஆலமீன் ரப்புல் இஸ்ஸா ஒருவனுக்கே சர்வ புகழும். சாந்தியும் சமாதானமும் சர்வரே காயினாத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அன்னாரின் சத்திய சுத்த விசுவாசத்தை குடும்பத்தை பின்பற்றிய உத்தம சத்திய சகாக்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், சான்றோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் கிருபையும் உண்டாகுவதுடன் நம்முடைய தாய், தந்தை, மனைவி, மக்கள், பிள்ளை, குட்டி, பேரம்பெத்தி கியாம நாள் நொடி வரை நம்முடைய வாரிசுகள் அனைவர்கள் மீதும் மூமினின் மூமினாத்துக்களின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் கருணையும் கிருபையும் உண்டாவதாக. நம்முடைய அகப்புற பாவங்களை அல்லாஹ் தூய்மையாக்கி தந்தருள்வானாக. நம்முடைய ஈமானை உயர்வாக மிக வெளிச்சமானதாக அமல் கபூல் செய்யக்கூடிய அமலாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை, ஒரு சக்தியை நமக்கு அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இஸ்லாமிய மார்க்கம் என்ற அடிப்படையில் இந்த உலகத்தில் பல்வேறாக நபிமார்களுக்கும் நல்லோர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அவுலியா அல்லாக்களுக்கும் இமாம்களுக்கும் மூமின்களுக்கும் மோமினாத்துகளுக்கும் பல்வேறான தொல்லைகள் கொடுக்கப்பட்டு அந்த தொல்லைகளில் வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்கி அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து இஸ்லாத்தின் மீது மிக பெரும் ஒரு அடிப்படை கொள்கையை ஏற்று அதன் வழி நடக்கக்கூடிய மக்கள் இன்றும் கியாம நொடி நாள் வரை இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்வார்கள். அல்லாஹ் இஸ்லாமியர்களாகிய முஸ்லிமுக்கும் மூமினுக்கும் முத்தகீனுக்கும் பொறுப்பெடுத்திருக்கான்ல. எல்லா துறையிலையும் அவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு வழங்குகிறான். ஆனால் பலகீனத்தின் காரணமாக நம்முடைய நம்பிக்கை
குறைவின் காரணமாக, நாம் சரியான முறையில் செயல்படுத்தக்கூடிய திறன்கள் திட்டங்கள் இல்லாத ஒரு காரணமாக நமக்கு இந்த உலகத்தில் பல்வேறான சோதனைகள் இந்த உலகத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. சோதனையும் வேதனையும் ஒரு அற்பமானவை. இந்த சோதனைக்கும் வேதனைக்கும் மத்தியிலே தான் நம்முடைய ஈமானை பரிசுத்தப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான். உலகத்துடைய அந்த அச்சங்களை கண்டு, உலகத்துடைய சில அடவாடித்தனமான அடக்குமுறையை கொண்டு நாம் பயந்து விடக்கூடாது. ஈமானில் மிக பெரும் தவக்கல்துடைய மக்களாக, நம்பிக்கைக்குரிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஈமான் ஆமினு பில்லாஹி வரசூலிஹி, அல்லாஹ் ரசூலை உறுதிப்படுத்தி நாம் ஏற்றுக்கொள்வது. அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், ரசூலுல்லா அல்லாவை நமக்கு காட்டி அதன் வழியிலே நேரான வழியில் கொண்டு செலுத்தக்கூடியவர்கள் என்பதன் மீது மகா உறுதியாக பாதங்களை நாம் தீனிலே பதித்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா துறைகளிலேயுமே மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லியிருக்கான். நபியே, இந்த மக்கள் உங்களை பொய்ப்படுத்துவார்களேயானால் ஃபகது குத்லிபத்து ருசுலும் மின் கபலி, உங்களுக்கு முன்னால் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஈசா ரூஹுல்லா வரை எல்லாத்தையும் பொய்ப்படுத்தியவர்கள், வேதனை அளித்தவர்கள், அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்தவர்கள். ஆகையினால் அது நிரந்தரமல்ல. வ இலல்லாஹி துர்ஜாஉல் உமூர், அல்லாஹ்வின் அளவிலே மீட்டப்பட்டு அவர்களுக்கு சரியான தக்க பதிலடி கொடுக்கும்போது அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நபியே, நீங்கள் அதை பற்றி அச்சம் கவலை கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு ஆறுதல் தரும். நாம் சிந்திக்கணும். இன்றைக்கி உலக முஸ்லீம்கள் அனைவருடைய நிலைகளிலும் கேள்விக்குறியாக பல்வேறான தொல்லைகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. குறிப்பாக கொஞ்ச காலமாக இந்த ஒரு 5 அல்லது 7 அல்லது 10 ஆண்டுகளுக்குள்ளாக இந்தியாவில் வட மாநிலங்களில் இஸ்லாமியர்களுடைய வீட்டை, வியாபாரத்தை, கொடுக்கல் வாங்கலை தவிடுபிடியாக்கி வருகின்ற தவிட்டு குருவிகள் நிறைந்திருக்கா. எதுக்கெடுத்தாலும் புல்டவுசர், எதுக்கெடுத்தாலும் கலவரம், எதுக்கெடுத்தாலும் பள்ளிவாசல், தெருக்கள், மதரசாக்கள் இடிப்பு, இஸ்லாமியர்களை தொலை விடாமல் தடுக்குகின்ற அரக்க குணம் கொண்ட அரக்கர்கள். இதனால் இஸ்லாம் அழிந்து விடுமா? அல் இஸ்லாம் இன்கியாதுன் அவாமிரிஹி வஜித்னாபுன் நவாஹிஹி. இஸ்லாம் 2 கொடியிலே பறந்து கொண்டிருக்கின்றது. 2 கொடி என்றால், ஒன்று லிவாவுல் ஹம்து, ஒன்று முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமா பொறிக்கப்பட்ட கொடி. இந்த 2ம் ஒன்றாக இணைக்கப்பட்ட பொழுது தீன் தீன் என்ற பெயர் வந்தது. தீன் என்றால் என்ன? உலகத்தை மர்மையிலிருந்து துண்டிக்கக்கூடியதுதான் தீன். துன்யா வேறு, மர்மை வேறு. உலக வாழ்வு வேறு, பர்ஸக் கபருடைய வாழ்வு வேறு, மஹ்ஷருடைய வாழ்வு வேறு. இந்த துனியாவில் காரண சாதனங்கள் தேவை. ஒரு மனிதன் பிறப்பதற்காக இருக்கட்டும், வாழ்வதற்காக இருக்கட்டும், அவன் திருமணம் முடித்து சுகம் அணிவிப்பதாக இருக்கட்டும், மரணிப்பதாக இருக்கட்டும், அதுவரை காரணம் தேவை. இவ்வுலகும் காரணத்தை கொண்டு செயல்படுத்தக்கூடிய திறன் உடையவை. ஆனால் மஹ்ஷரோ காரணத்தை அழித்து கர்த்தாவை அடையச் செய்து காண்பித்து உயர்வாக ஆக்குவது மறுமை. காரணம் அழிந்துவிட்டால் கர்த்தா வருவான். கர்த்தாவை ஒரு நாளும் சீண்ட முடியாது. கண்கண்ட தெய்வங்களை, நப்சு அலைபாய்கின்ற தெய்வங்களை உருவங்களாக வடித்து ஒருவன் கடவுள் என்று வணங்கினால் அவன் கடந்து பார்த்தால்தான் தெரியும் அது உள்ளா வெளியா என்பது.
அந்த சத்தியத்தின் கீழ் உண்மையான முறையில் மனிதர்கள் சிந்தித்து ஜெயம் பெறுவதற்குண்டான வாழ்வை தங்களுக்குள் அவர்கள் ஆக்கிக் கொண்டாலே தவிர சத்தியத்தை நிச்சயமாக உணரவே முடியாது. ஒரு முஸ்லிமுக்கும் இஸ்லாமிய குடும்பத்திற்கும் முஸ்லிமுடைய ஊருக்கும் நாடுக்கும் கிராமத்துக்கும் யார் வேண்டாலும் ஒரு தொல்லை கொடுக்கலாம். ஆனால் அவர்களை படைத்த அல்லாஹ் நாடிவிட்டால் ஹபா அம் மன்சூரா, காற்றில் புழுதி பறப்பதை போன்று பஞ்சு பறப்பதை போன்று அவர்களை அல்லாஹ் தவிடுபடியாக ஆக்கிவிடுவான். அதற்கு காரணம் தேவையில்லை. கருத்தாவின் செயல்திறன் குன் ஃபயகூன், ஒரே ஒரு சொல் போதும். இஸ்லாம் நல்லதை ஏவி தீயதை தடுக்கக்கூடியது. இஸ்லாமிய மக்கள் நல்லதை செய்து தீயதை ஒதுக்கிவிடக்கூடியவர்கள். அவர்களுக்கே தவறு இருக்கலாம், இஸ்லாத்தே தவறு இல்லை. இஸ்லாம் பரிசுத்தமான ஒரு வழி, மார்க்கம். அதன் வழியிலே சென்றவர்கள் வெற்றி பெற்றார்களே தவிர யாரும் சோடையாகி உலகத்திலே படுத்து மண்ணோடு மண்ணாக ஆகியது கிடையாது. மண்ணெல்லாம் மண்ணாகுமா, கல்லெல்லாம் கல்லாகுமா? முடியாது. ஈமானின் தரம் உடைய அந்த நெஞ்சம் பிளந்தாலும் அந்த ஈமானின் தக்வாவை இழந்து விடாது என்பதற்கு இந்த மேல் கூறப்பட்ட ஆயத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றான். வயுகذிபுக ஃபகத் குذிபத் ருசுலும் மின் கப்லி வ இலல்லாஹி துர்ஜவுல் உமூர். நாம் சிந்திக்கணும். நாமும் இஸ்லாத்தை இருக்கின்ற வாழ்வு உரிமையை பெற்றவர்கள். ஆனால் இன்றைக்கு எத்தனை நபர்கள் இஸ்லாத்தின் வாழ்வு உரிமையை நாம் எடுத்து நடக்கின்றோம், சிந்திக்கின்றோம், செயல்படுத்துகின்றோம். உலகம் என்றால் கைதட்டக்கூடியவர்களாக இருக்கும், ஆகிரம் என்று சொன்னால் அஞ்சக்கூடியவர்களாக இருக்கும். அல்லாஹ் என் உயிர் தஹாவுக்கே சொன்னான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. நாம் சிந்திக்கணும். 6666 ஆயாத்துக்களை தினமும் ஓதி சிந்திக்கக்கூடிய நபர் ஆண் பெண்ணிலே, வாலிபர்களிலே, சிறு வயதிலே, முதியோர்களிலே எத்தனை நபர்கள் இன்றைக்கு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கோம். இன்னைக்கு உலகத்திலே எல்லாம் நிறைய தர்த்தீபுகள் நடக்குது. ஆனால் தர்ஹீபுகள் இல்லை. தர்ஹீபும் தர்த்தீபும் எங்கே? அங்கேதான் தெளிந்த நீரோடையின் ஞான குவளை கிடைக்குமே தவிர வேற எங்கேயும் கிடைக்க முடியாது. அல்லாஹ் அவனது அருள்மறையிலே குறிப்பிடுகின்ற பொழுது யா யுஹன்னாஸ், மக்களே, இதில் ஒட்டுமொத்தமாக படைப்பினங்களை சொல்கிறான். மக்களே, இன்ன வாதல்லாஹி ஹக், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா வாக்குறுதிகளும் உண்மை. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, உலக வாழ்வு உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். உலக சுகண்டிகள் உங்களை மயங்க வைத்து விட வேண்டாம். உலக பொருள்கள் உங்களை ஆணித்தனமாக ஆக்கிவிட வேண்டாம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், நீங்கள் அல்லாஹ்வையும் ஏமாற்றி விட வேண்டாம். உலகத்தில் ஏமாந்தீங்கன்னா நீங்கள் அல்லாஹ்வை ஏமாற்றிடுவீங்க. அல்லாஹ்வை ஏமாற்ற வேண்டாம் என்று நினைத்தால் உலகத்தில் மயங்காதீர்கள். இவ்வுலகம் மதிமயக்கும் ஓர் அற்ப வாழ்வுடைய உலகம். இதை கண்டு நாம் மதிமயங்கிவிடக்கூடாது. இன்ன ஷைத்தான், நிச்சயமாக ஷைத்தான் லக்கும் அதுவுன், மிக பெரும் விரோதி. மனித இனத்திற்கு ஷைத்தான் மிகப்பெரிய விரோதி. நபிமார்களே கெடுத்தான், சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்தான். ஃபத்தஹிதுஹு அதுவா, அந்த ஷைத்தான்
எப்படி உங்களுக்கு விரோதியோ அதுபோன்று நீங்கள் அவனை உங்களுக்கு விரோதியாக ஆக்கிருங்க. அதனால தான் எந்த காரியம் எடுத்தாலும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நம்ம வாயில் எங்கே வருது? ஒரு டீயோ பானமோ தண்ணியோ ஜூஸோ அல்லது சாப்பாடோ நாஷ்டாவோ அல்லது வடை பஜ்ஜியோ ஏதோ ஒன்று நாம் பழங்களோ கனி வர்க்கங்களோ சாப்பிட போகும்போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி அவகாசத்தோடு சாப்பிட முடியுதா? கொஞ்சம் தொழுகையாதி பயபக்தி உள்ளவங்களாக இருந்தால் கூட முடிக்கும்போது சொல்லுவாங்க பிஸ்மில்லா அவ்வலுஹு வாஹிருஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிஸ்மியை மறந்துட்டு சாப்பிடக்கூடியவர்கள், அவுது பிஸ்மியை மறந்து சொல்லிட்டு சொல்லாமல் சாப்பிட்டுட்டு மறந்துட்டு சாப்பிடக்கூடியவர்கள் இடையில ஞாபகம் வந்து சொன்னால் சீத்தான் வாயில் போய் திண்டு அந்த செரிமானக்கூடிய நிலையில் உங்களுக்கு வாந்தி எடுக்கிறான். அதை பொறுமையாக சொல்லுங்களேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஞாபகம் இருக்கிறது இல்லை. உடனே ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களே பிஸ்மில்லா அவ்வளவு ஆகிரு கொண்டு போயிடுறாங்க. சொல்லியிருக்காங்க தான் நிர்பந்தத்துக்கு. ஆனால் அது ஷைத்தானுடைய வாயால் மென்று அவன் வயிற்றுக்குள்ளே போனதை உங்களுக்கு வயிற்றில் வாந்தி எடுக்கிறான். அப்போ எவ்வளோ பெருசு ஷைத்தானுடைய செய்கையில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன், ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி, ஃபத்தஹிதுஹு அதுவா, ஒரு காலம் அவனை நண்பனாக்காதீங்க, அவன் உங்களுக்கு விரோதியாகவே நீங்கள் அவனை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னமா எதுவோ ஹிஸ்பஹு, அவன் உங்களை அழைக்க முயற்சித்து அழைத்தால் அந்த அவனுடைய பட்டாளத்தை எல்லாம் அழைப்பானான். லியக்கூன மின் அஸ்ஹாபி ஸஈர், ஸஈர் என்று சொல்லக்கூடிய கொடூர நரகத்தில் நம்மளை தள்ளி விடுவதற்கு ஷைத்தான் முயற்சிப்பான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இங்கு கொஞ்சம் கவனமாக சிந்திக்கணும். ஷைத்தானுடைய வலையில் மாட்டியவர்கள் ஒரு காலமும் அவர்கள் நீடூடிய காலமும் வெற்றி பெற்றதாக சம்பவங்கள் இல்லை. எனவே நாம் சற்று நிதானமான முறையில் நம்முடைய வாழ்வை சிந்தித்து அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்குமாக புறம்பில்லாமல் கட்டுப்பட்டு குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் ஷரியத்தின் சட்டங்களை பின்பற்றி வாழ நாம் முயற்சிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அருள் பாலிக்கட்டும். வாஹிர் தஅவானானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅதூனி மினல் முஸ்லிமீன்.